அடுத்தது இப்போ இதை ஃபர்ஸ்ட் பண்ணலாம். a1 வேல்யூ 800. a1 வேல்யூ x bar equal to 800 into x1 வந்துட்டு 30 plus a2 1200 into x2 value 30 divided by a1 plus a2. a1 value 800 எழுதிருக்கோம் plus a2 value 1200. இது இங்க வந்துட்டு 8 3 24 அப்புறம் 3 0 plus இது வந்துட்டு 12 3 36 அப்புறம் 3 0 divided by 2000. x bar equal to 36 40 56 60 2000 நான் 30 நோக்கலாம். x bar equal to 30 mm. இதே மாதிரி y bar போடும்போது என்ன பண்ணலாம்? a1 y1 முன்னாடி எழுதியிருப்போம், இருந்தாலும் பரவாயில்ல திரும்ப எழுதுறேன் நான். a2 divided by a1 plus a2 equal to a1 value 800 into y1 value வந்துட்டு 20 plus a2 value வந்துட்டு 1200 a2 value 1200 into y2 value 50 divided by a1 plus a2 பண்ணோம்னா 800 plus 1200. சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு போட்டோம்னா y bar is equal to இது சால்வ் பண்ணா 8 2 16 அப்புறம் 3 0 plus 12 60 அப்புறம் 3 0 divided by 2000 equal to 60 76000 divided by 2000. y bar equal to 38 mm. சரிங்களா? x bar y bar கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்க, சப்போஸ் क्वेश्चनல ஃபைண்ட் தி சென்ட்ராய்டு மட்டும் சொல்லிருந்தாங்கன்னா இதோட இந்த சம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதோட நீங்க கண்ண மூடிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல இந்த டயகிராம் ஒன்று வரைஞ்சு இப்படி ஒரு பிரிச்சுக்கணும். இப்படி பிரிச்சுட்டு இங்கே வந்து இப்படி ஒன்று கோடு போட்டு இங்கே ஜீன் வச்சுக்கிட்டு இது ஜீன் மார்க் பண்ணி இந்த ஹைட் எவ்வளோ இருந்துச்சு? y பாரில் 38 mm, x பாரில் எவ்வளோ 30. இங்கேருந்து ஸ்கேல் வச்சு வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இங்கே சென்டரில் கட் ஆகும். ஏன்னா மொத்தம் 60, அதில் 30னா பாதியில் கட் ஆகும். சரிங்களா? இப்படி கொடுத்துட்டிங்கன்னா 30 மார்க் முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ என்ன சென்ட்ராய்டு வரை கேட்டிருந்தாங்கன்னா இதோட சம் முடிஞ்சுது. நம்ம அடிஷ்னலாக வந்துட்டு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 15 மார்க்கு தான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்பாங்க. சென்ட்ராய்டுக்கு இதோட முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ அடுத்த கேஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி போடுறோம்னு சொல்கிறேன். சரிங்களா? இதோட முடிச்சுங்களா? உங்களுக்கு அது புதுசாக எது டேட்டா வேண்டியதில்லை, இருக்கிற டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணுறது மட்டும் தான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சோம்னா x ஆக்சிஸ்க்கு ஒன்று கண்டுபிடிக்கணும், y ஆக்சிஸ்க்கு ஒன்று கண்டுபிடிக்கணும். சரிங்களா? I ஆக்சிஸ் போடுறோம்னா ஃபார்முலா b1 cube divided by 12 plus area 1 into y bar minus y1 whole square plus எத்தனை பாகமாக பிரிச்சிருக்கோம்? 2 பாகமாக பிரிச்சிருக்கோம். அப்போ ரெண்டாவது பாகத்துக்கு திரும்பவும் b2 d2 cube divided by 12 plus a2 into y bar minus y2 whole square. ஒன்றும் இல்லை, b1க்கு b2 போட்டுக்கிறோம், d1க்கு d2 போட்டோம், a1க்கு a2, y bar தான் இருக்கும், y1க்கு y2 மாற்றிட்டோம். எல்லா வேல்யூவும் முன்னாடி சென்ட்ராய்டு நீங்கள் கண்டுபிடிச்சதே இருக்கும். சப்ஸ்டியூஷன் மட்டும் தான் பண்ணணும். b1 பார்த்தீங்கன்னா முன்னாடி எவ்வளோ போட்டுருக்கீங்க? 20. b1க்கு 20 இன்டூ d1 வேல்யூ 40. முன்னாடி எழுதிருப்பீங்க, திருப்பி பார்த்துங்க. 40 கியூப் டிவைட் பை 12 ப்ளஸ் a1 800
இன்ட்டு ஒய் பார் முன்னாடி கண்டுபிடிச்சோம் 38 ஒய் பார் 38 இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருந்தோம் 38 மைனஸ் y1 வேல்யூ 20 ப்ளஸ் மறக்காமல் இந்த டைம் எழுதிடணும். இந்த டைம் B2க்கு என்ன 60, B2க்கு 20, B2க்கு வந்துட்டு 60 இன்ட்டு D2க்கு 20 /12 ப்ளஸ் A2க்கு 1200 38 மைனஸ் y2 வேல்யூ 50. சரிங்களா? இதெல்லாம் சிம்பிளை பண்ணோம். ஃபஸ்ட்டு 20 இன்ட்டு 40 கியூப் /12 அது போட்டிங்கன்னா வேல்யூ 20 இன்ட்டு 40 கியூப் /12க்கு 106666. நான் போடுறேன் கரெக்டானதுக்கு 20 இன்ட்டு 40 கியூப் /12க்கு இந்த வேல்யூ ப்ளஸ் அடுத்தது 800 இன்ட்டு 38 மைனஸ் 20 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து 259200. இது ஒரு டைம் ப்ளஸ் அடுத்து இந்த டைம் போகிறோம். இதுக்கு போட்டோம்னா 60 இன்ட்டு 20 கியூப் /12க்கு வந்து வேல்யூ 40,000 40,000 ப்ளஸ் அடுத்தது 1200 இன்ட்டு 38 மைனஸ் 50 ஹோல் ஸ்கொயருக்கு வேல்யூ இன்ட்டு 172,800 ஹோல் ஸ்கொயர் வரக்கூடாதுங்க. சரிங்களா? ஹோல் ஸ்கொயர் எல்லாம் போட்டாச்சு அவ்வளோதான். சரிங்களா? இதை எல்லாம் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா 5365866 5866.67 இது ரெண்டு டோட்டல் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். அடுத்து இந்த வேல்யூ கொண்டு 212,800 578,666.67 mm/4. இதுதான் வந்துட்டு IXX ஓட வேல்யூ ஈக்குவல் டு IXX. சரிங்களா? ஓகே. அடுத்து இதே மாதிரி IYY போடணும். சரிங்களா? அடுத்து IYY இதுக்கு முன்னாடி IXX போட்டோம். இப்போ IYYக்கு ஃபார்முலா D1 B1 cube / 12 plus A1 into x bar minus x1 whole square plus D2 B2 cube / 12 plus A2 into x bar minus x2 whole square. போனதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா IXX வந்து BD cube எழுதிருப்போம், IYY க்கு DB cube எழுதுறோம். அடுத்து IXX க்கு y bar போட்டுருப்போம், IYY க்கு x bar போடுறோம். சரிங்களா? D1 க்கு வந்துட்டு வேல்யூ உங்களுக்கு தெரியும். D1 க்கு 40 into B வந்துட்டு B1 20 cube / 12 plus A1 வந்துட்டு 800 into x bar பாருங்க 30 minus x1 என்ன வச்சுட்டா 30 whole square. இந்த டைம் நீங்க போட வேண்டியதில்லை. ஏன்னா 30 minus 30 0 ஆகும். 0ஓட 800 பெருக்கினால 0 தான் வரும். மீதி இந்த டைம் மட்டும் நீங்க கால்குலேட்டர் போட்டா போதும். ப்ளஸ் இதுக்கு D2 வரும்போது D2 ஓட வேல்யூ 20. D2 into B2 வந்து 60 cube plus area 2 1200 into y bar x bar 30 minus x2 வேல்யூ 30. அப்போ இதுவும் நீங்க போட வேண்டியதில்ல. இந்த டைம் நீங்க விட்டுலாம். மீதி இதை மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும். எல்சினா போட்டீங்கன்னா வேல்யூ 2 plus 36 4 0
38. இது வந்துட்டு IYY. இது வரைக்கும் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 15 மார்க் தருவாங்க. சரிங்களா?